अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु। व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व नशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुम अल्लज़ी ख़लक़कुम मिन नफ्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम वमन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। इन अस्दक़ल हदीस किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मद व शर्रुल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअ व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फिन्नार। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुल मजीद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் அங்கீகாரத்தை தம் வாழ்க்கையில் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் தாபின்கள் மீதும் தபா தாபின்கள் மீதும் அல்லாஹ் கடனாக்குறது ஜும்மாவில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான போதனைகளையும் அறிவுரைகளையும் இந்த சமுதாய மக்களுக்காக வேண்டி எடுத்துரைக்கிறான். அதில் தம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தினோம் என்றால் இவ்வுலகிலும் சரி நாளை மறுமையிலும் சரி வெற்றி பெற்று விடலாம் என்பதை பல சான்றுகள் பல வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து அதிலும் ஏராளமான உயிரினங்களையும் வாழ வைத்து வருகிறான். இப்போ மற்ற உயிரினங்கள் மனிதன் அல்லாத சில உயிரினத்தை எடுத்த பார்த்தோம் என்றால் அதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்று சொல்லி எதையும் தேடிக்கொள்ளாது. அப்ப நிம்மதி என்ற ஒரு அத்தியாவசியம் யாருக்கு இருக்கிறது என்றால் மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எப்படி உணவு தேவைப்படுகிறதோ, எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வீடுகள் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டாலும் எப்படி தேவைப்படுகிறதோ அதே போன்று தான் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு நிம்மதி என்பது தேவையுடைய ஒன்றாக இருக்கிறது. இதுக்கு இந்த நிம்மதியை பொறுத்தவரையில் மனிதன் எங்கு தேடிக்கொண்டிருக்கிறான் என்று சில செய்திகளை பார்க்கும் பொழுது ஒரு சில சாரார் என்ன செய்யலாம்னா மனக்கவலையாக இருக்கிறது, அதுக்கு என்ன செய்வோம், மது அருந்தினால் சரியாகிவிடும் என்று சொல்லி அதில் ஒரு கூட்டம் மதுவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள், பெண் பிள்ளைகள் இருந்தால் இந்த பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டோம்னா நிம்மதி அடைஞ்சிடலாம் என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள். இன்னும் சில சாரார்களை பார்க்கும் பொழுது வீடு கட்டினால் நிம்மதி பெற்றுவிடலாம், சரி நிம்மதியே இல்லை என்ன செய்யறது, இறுதியில் தற்கொலையில் தொங்கிடுவோம், அப்படியாவது போய் சேர்ந்துட்டு அப்படியே நிம்மதியாக இருந்துடலாம்
என்று சொல்லி ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொன்றையும் நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது இது மாதிரி மற்ற விஷயங்களை தேடி நோக்கி நாம் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே மனிதனுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அந்த நிம்மதிகளை வழங்கியதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதனுடைய ஆரம்பம் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆதம் நபி அல்லாஹ் சொர்க்கத்தில் விடுறான், நீங்க விரும்பியது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோங்க, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே அவர்கள் விரும்பியதை அனைத்தையும் சாப்பிட்டு கொள்ளலாம், சொர்க்கத்தை விட்டுட்டு அல்லாஹ் தான் சொல்றான். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறப்பிக்கிறான். அப்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, எல்லாத்தையும் சாப்பிட்டுக்க பயன்படுத்திக்கோங்க, மரத்துக்கிட்ட மட்டும் போயிடாதீங்க. அவங்களும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்ன செய்றாங்க, அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த வகையில் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில வாழ்றாங்க. இதில் இடையில யார் வருது, ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கக்கூடாது, இன்னைக்கு தற்கொலையை தொங்குறான்னா அது காரணம் யாரு, ஷைத்தானுடைய தூண்டுதல் இல்லாமல் போய் தற்கொலையில் தொங்க மாட்டான். எப்படி உலகத்தில் பல பேர் தற்கொலையில் தொங்கி விடுகிறார்களோ அதற்கு தூண்டக்கூடியவனாக இருக்கிறானோ, அதே மாதிரி எங்க போறான், முதலில் படைக்கப்பட்ட அந்த நபிமாரிடத்தில் போகும்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் நிற்கிறான். எப்போ உனக்கு சில விஷயத்தை காட்டுறேன், ஒரு மரத்தை காட்டுறேன், அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும், சில ஆசை வார்த்தைகளை கூறி என்ன செய்யறான், எந்த மரத்தை இறைவன் நெருங்கக்கூடாது என்று சொல்லுகிறானோ அந்த மரத்தின் பக்கம் நெருங்க வைக்கிறான், பழத்தையும் பிடிங்கி சாப்பிட்றான். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய கட்டளைக்கு நீ மாறு செய்து விட்டாய், ஒரு கோபிக்கப்பட்ட ஒரு மனிதராக மாறுகிறார். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுறான், இஹ்பிது மிஸ்ரன், நீங்க என்ன செஞ்சிருங்க, கீழே இறங்கிருங்க, பூமியில உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வசதி ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம், பூமியில ஒரு தங்குமிடத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், உங்களுக்காக அமைத்து தந்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ் பூமிக்கு அனுப்புறான். அதுல சில வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளாங்க. ஃபத்தலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், செய்த தவறுக்காக அல்லாஹ்விடத்துல தௌபா தேடுறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், கீழே போ, பூமியில உனக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, அந்த இடத்துல சில காலங்கள் வாழ்க்கை வசதி ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம், கீழே இறங்கி வரான். இங்கத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நிம்மதிக்கான ஒரு இடத்தை பற்றி தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 16வது அத்தியாயத்தில் 80வது வசனமா சொல்லி காட்டுறான், வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூத்தக்கும், நீ எங்கே நோக்கி போவாத, உங்களுடைய வீடுகளிலேயே நாம் நிம்மதியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னைக்கு இது இல்லாமத்தான் பல நபர்கள் ஓடி கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, வீட்டில் உனக்கு நிம்மதியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோன்றான். மனிதர்கள் சிலர் நினைக்கலாம், வீட்டில் போனாதான்ப்பா நிம்மதியே இருக்க மாட்டுது, நிம்மதினால தான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன், அதனால தான் கடைத்தெருவுகளுக்கு போனேன், அதனால தான் வெளியில போய் ஒரு 4 நாள் இருந்துட்டு வந்தேன் என்று சொல்லி மனிதனுடைய நிலைகள் இதுவாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. அந்த வீட்டில் நிம்மதி இருக்குதுன்றானே, அது யாருக்கு கிடைக்கும், அல்லாஹ் அதையும் பதிவு செய்யறான். வீட்டில் நிம்மதியை கொடுத்துருக்கிறோம்னா எல்லாரும் கொடுத்துட மாட்டான், கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருக்கும், காஃபிர்கள் இருப்பார்கள், அவருக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுக்க மாட்டான். ஒருத்தர் பேரளவுல முஸ்லீமாக இருப்பார், வணக்க வழிபாடு எதுவுமே இருக்காது, ஆனா பணத்தை பார்த்தா நிறைய இருக்கும், நல்ல சொத்துக்கள் நிறைய வச்சிருப்பாரு, வீடு ஏசி மாதிரி மாளிகை கட்டி ஏசி போட்டு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அது மாதிரியான நபர்களுக்கு நிம்மதி இருக்குமானா அவருக்கும் கொடுக்கல. அப்ப யாருக்கு தந்ததாக அல்லாஹ் சொல்றானா, சும்மா அன்ஸலல்லாஹு ஸகீனத்துஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன், அல்லாஹ் நிம்மதி இறக்கிறத பத்தி சொன்னான், தன்னுடைய தூதர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். மேலும் யாருக்கு கொடுக்கிறோம், நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களுக்கும் நான் நிம்மதியை கொடுக்கிறோம் என்பதை அல்லாஹ் பதிவு செய்தான். ஒரு 2 நபர், ஒன்று தூதர்கள், அவர்கள் சொன்ன கட்டளைக்கு சரியா நடந்துக்குவாங்க. மற்றொன்று யாருக்கு, நம்பிக்கை கொண்ட மக்கள். அந்த நம்பிக்கை கொண்ட மக்கள்லாம் யாரு, அது மாதிரி தான் நம்ம இருக்கிறோமா,
அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்று தம்முடைய வாயளவில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமே, உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொல்றான், நானும் நம்பிக்கை கொண்டு தான் இருக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லையே என்று பெரும்பாலும் கேள்விகள் எழலாம். ஆனால் அந்த நம்பிக்கை கொண்ட மக்கள் தம்முடைய வீடுகளில் இருக்கும் பொழுதோ அல்லது தம்முடைய வாழ்க்கையிலேயோ அதன்படி நடைமுறைப்படுத்துவது கிடையாது. அல்லாஹ் மேலும் சில தகவல்களை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லித்தான். இன்னைக்கு நம்ம ஆடம்பரமான வீட்டில் ஒரு சந்தோஷமான ஒரு மாடி வீடோ அல்லது ஓட்டி வீடோ இது மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும், எப்படி சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா 3 மாத காலம் என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் அடுப்பு எரியல. அதே போன்று சாப்பிடுவது, வயிறார சாப்பிடுவதற்கு சரியான உணவு கிடையாது, ரொம்ப சிரமப்படக்கூடியதுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தூங்குனாங்கன்னா ரசூலுல்லாஹ் தொழுவதற்கு முடியாது, அந்த மாதிரி ஒரு குட்டி கோண்டி வீடு. இன்னும் சில செய்திகளில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்து சம்பந்தமான சில செய்திகளை பார்க்கும் பொழுது பேரிச்சம்பழத்துடைய அச்சு அதுல தான் படுத்து கிடப்பாங்க ரசூலுல்லாஹ். அது மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை, சிரமப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, கஷ்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, இதில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் தம்முடைய வாழ்க்கைகள் அமைத்துக் கொண்டார்கள். இதுவே நம்முடைய வீடு எடுத்துக்கிறோம். 3 மாத காலம் நம்முடைய வீட்டில் அடுப்பு எரியலைனா நம்முடைய மனைவி நம்மோடு இருப்பார்களா? யோசித்து பாருங்கள். ஒரு 3 மாத காலம் என்ன ஆகுது, அடுப்பு எரியல நம்ம வீட்டில், நம்முடைய மனைவி நம்ம கூட இருப்பாங்களான்னு பார்த்தா அடுத்த நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. 1 வாரம் பார்ப்பாங்க அல்லது 10 நாள் பார்ப்பாங்க. அவளா இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது, உன் கூட இருந்தா நானும் சேர்ந்து சாக வேண்டிதான், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், நீ என்னமோ செஞ்சுக்கோ விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில 3 மாத காலம் அடுப்பெரியவில்லை என்றாலும் ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அடைந்திருக்கிறார் என்றால் அதற்கு அப்படி என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சில நபித்தோழர் போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வீடுகளில் இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வீடுகளில் இருக்கும் பொழுது குர்ஆனாகவே இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய நினைவோடு இருப்பார்கள். அப்ப நிம்மதி தெரியுதா? 3 மாத காலம் அடுப்பெரியாத வீட்டில் 3 மாதம் குறைஞ்சது நம்ம பார்க்கின்ற அடிப்படையில் அந்த வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அடிப்படை காரணம் அல்ல. எங்கே சொல்றான், நீ இறைவனை நினைவு கூறுவோராக இருங்கள். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், என்றைக்காவது ஒரு நாள் தம்முடைய வீடுகளில் குர்ஆனை எடுத்து ஓதி இருப்போமா? அது பெரும்பாலும் கிடையாது. பெண்களாக இருந்தால் இந்த ரமலானுடைய காலத்தில் ஓதக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனா ரமலான் முடிந்ததற்கு பிறகு இறை நினைப்பே இல்லாத ஒரு வீடுகளாக மாறுகிறது. இங்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சில செய்திகள்ல இன்னும் பதிவு செய்கிறார்கள். ஒரு மனிதன் உயிர் உள்ளவன் இருக்கிறான் என்றால் அதவனுக்கு உதாரணத்தை காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு வீட்டில் எந்த வீட்டில் இறைவனுடைய நினைவு கூறப்படுகிறதோ, குர்ஆன் ஓதுவது, அல்லாஹ்வை பற்றியான சில செய்திகளை படிப்பது, மார்க்க தொடர்போடு எந்த வீடு இருக்கிறதோ அந்த வீடு ஒரு உயிர் உள்ளவனுக்கு சமம். எந்த வீட்டில் இறை நினைப்பே இல்லையோ அது எதற்கு சமம்? இறந்து போன ஒரு மனிதனுக்கு சமம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இறந்து போன மனிதன் என்றால் கூடுதல் சில தகவல்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டும் பொழுது, உங்களுடைய வீடுகளில் கபிர்ஸ்தானை போன்று ஆக்கி விடாதீர்கள், மண்ணறைகளாக ஆக்கி விடாதீர்கள். மண்ணறையில் போய் ஒருத்தன் நிம்மதி தேடுவானா? யாரும் தேட மாட்டான். அங்க போறதுக்கே 10 பேர் பயப்படுவான். அங்கேயா நம்ம போவேன், மௌத்தா போனவங்க வந்து நம்மளை பிடிச்சிக்கிறாங்களோ என்று சொல்லி சில நபர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா மௌத்தா போனவங்க வரமாட்டாங்க, அது ஒரு தனி. ஆனா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டோம், அங்க போய் யாரும் நிம்மதி தேடுவது கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளையும் இது மாதிரி ஆக்கிறாதீங்க, கபிர்ஸ்தானை போன்று ஆக்கிறாதீங்க. மண்ணறையில போய் யாரும் வணக்க வழிபாடு செய்ய மாட்டார்கள், எந்த நன்மையும் செய்ய மாட்டார்கள், அங்கு போய் மனிதர்கள் நிம்மதியை தேட மாட்டார்கள். எனவே அதே போன்று உங்களுடைய வீடுகளில் இறை நினைவுள்ளாத ஒரு வீடுகளாக ஆக்கி விடாதீர்கள். அப்படி ஆக்கிட்டோம்னா எந்த ஒரு நிம்மதியுமே இருக்காது. அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப கூடுதல் சில தகவல்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது வணக்க வழிபாடு சார்ந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா,
நீங்க ஃபர்லான தொழுகை ஆண்களாக இருந்தால் வீட்டில் பள்ளிவாசல் வந்து தொழுவது கடமை. 5 வக்து எங்கே தொழுவணும்? பள்ளியில தான் தொழுவணும். வீட்டில் தொழுவதற்கு அனுமதி கிடையாது. பள்ளிவாசல் திறந்திருக்கும் பொழுது வீடுகளில் தொழுவதற்கு ஆண்களுக்கு அனுமதி கிடையாது. அப்ப ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் கடமையான தொழுகையை பள்ளியில் தொழுகுங்கள். சுன்னத்தான தொழுகை இருக்குதுல, கடமை அல்லாத தொழுகை, இந்த தொழுகைகள்ல சில தொழுகைகளை போய் என்ன செய்யுங்க, உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள். அப்ப வீட்டில் தொழுதுனா என்ன ஆயிரும்? இறை நினைவு இருக்கும். இறை நினைவு இருந்தது என்றால் அந்த வீட்டில் நிம்மதியை தருவதாக அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறார்கள், அல்லாஹும் சொல்லி காட்டுறான். இந்த ஒரு வழிமுறையை நம்ம என்றைக்காவது ஏற்படுத்தி இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒரு நிம்மதிக்கான ஒரு வழியை இஸ்லாம் காட்டுது. நீ போய் இறை நினைப்போடு இருந்தன்னு சொன்னா உன்னுடைய வீட்டில் நிம்மதியாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவது கிடையாது. அதனால தான் பல பிரச்சனை. ஒருத்தர் என்ன செஞ்சார், ஒரு மாத காலம் தான் இருக்கும். பனைக்குளத்தில் ஒரு 22 வயசு வாலிபர். இவர் சமூக சேவையில் இருக்கக்கூடியவர் தான், ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடியவர், ஒரு டிரைவராக இருக்கிறார், முஸ்லீம் தான். இவர் என்ன செய்யறாரு, நல்லா சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டில் சில பிரச்சனை ஏற்படுது. எங்கே ஏற்படுது? வீட்டில் அம்மா கேட்குறாங்க, பொருளாதாரம் சம்பாதிக்க மாட்டியா, இப்படி இது மாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனை ஏற்படுது. இந்த இளைஞர் என்ன செய்யறாருன்னா, நேர போய் மது அருந்துகிறார். வேற எங்கிட்டும் போய் தற்கொலையில் தும்பல. எங்க அல்லாஹ் நிம்மதி ஏற்படுத்தி வச்சுக்கிறான்னு சொல்றானோ அந்த வீட்டுக்குள்ள வராரு. ஏன்னா ஒரு முஃமினுக்கு தான் அல்லாஹ் நிம்மதியை தருவதாக சொல்றான் வீட்டுக்குள்ள. இவன் மது அருந்துட்டான்டா முஃமினுடைய அடையாளத்தில் வருவானா? இஸ்லாத்துல இருந்தாலுமே ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டாரு. மேலும் ஷைத்தான் சில தூண்டுதலையும் கொடுக்கிறான். பாரு, வீட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என்ன செய்ய போற? ஒரே ஒரு கயிறு தான், ஒரு 2 நிமிஷம் தூக்குல தூங்கிட்டா முடிஞ்சு போயிடும், எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஷைத்தான் தூண்டுகிறான். 1 மாதம் தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு வாலிபர் தான், தொழுவ போறேன்னு சொன்னவர். வணக்க வழிபாடு அந்த அளவுக்கு இல்லை. நம்ம சொல்லும் பொழுது சரி இனிமேல் சரியா தொழுவ போறேன்னு சொல்லக்கூடியவர். இறை நினைப்பில்லாத ஒரு காரணத்தால எங்க நிம்மதி அல்லாஹ் தருவேன்னு சொன்னானோ அதே வீட்டில் தற்கொலையில் தூங்கி விடுகிறார். காரணம் என்ன? இறை நினைப்புள்ள வீட்டில் ஷைத்தான் உள்ளக்க வருகிறான், பல பிரச்சனையை தூண்டி விடுகிறான். அவனுடைய மறுமை வாழ்க்கை நஷ்டவாளியாக நிற்கிறது. இன்னும் சில செய்திகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது வீட்டில் சில பிரச்சனை ஏற்படுமே, அதை தடுக்கும் விதமாக சில வழிகாட்டுதல் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா உள்ளக்க போகும்பொழுது பிரச்சனை இல்லாம போகும். அது எப்படி போகணும்? ஃபைதா தகல்தும் புயூத்தக்கும், நீ உங்க வீட்டுக்குள்ள போறாந்தா நீ என்ன செஞ்சுட்டு போ, சல்லிமு சலாம் சொல்லிட்டு நுழையுங்க. எங்க வந்து அமைதியை கேட்டுட்டு அல்லாஹ் போ சொல்றான். நீ உள்ளக்க போறன்னு சொன்னா எப்படி போகணும்? அமைதியை கேட்டுட்டு போ. ஏன்னா அமைதியை கேட்காம போகும்பொழுது கூட யார் வரான்? இரத்த நாளங்களில் ஷைத்தான் ஓடிக்கொண்டு போறான், நம்மோடு சேர்ந்து வருவான். இவன் எந்த பிரச்சனையில மூட்டி உள்ளான், எந்தெந்த வழியில இவனை வழிகெடுக்கலாம் என்று சொல்லிதான் ஷைத்தான் வந்துகிட்டே இருப்பான். அப்ப அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு நீ வழி கொடுத்துறாத. நீ வீட்டு உள்ளக்க போறியா, எல்லாருக்கும் மன அமைதி உண்டாகக்கூடிய அளவுல ஸலாத்தை சொல்லிட்டு போ. கூடுதல் செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சேர்ந்து நீங்க பிஸ்மில்லாவையும் சொல்லிவிட்டு நுழையுங்கள். ஒரு மனிதர் பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டு நுழைஞ்சிட்டான்னு வைங்க, அங்க நிம்மதி அடைஞ்சிரும். இந்த ரெண்டையுமே ஒரு மனிதர் சொல்லாமல் நுழையும் பொழுது என்ன ஆகும்டா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க. பிஸ்மில்லா சொல்லாம ஒருத்தர் நுழைகிறாரு, ஷைத்தான்ல ஒரு கூட்டம் இருக்குமா, அந்த ஒரு ஷைத்தான் சொல்லுவானா, நீங்க என்ன செய்யுங்க, இவன் பிஸ்மில்லா சொல்லாமல் நுழைஞ்சிட்டான், சலாம் சொல்லாமல் நுழைந்து விட்டான், இந்த வீட்டில் உங்களுக்கு தங்குமிடம் இருக்கிறது, உள்ளக்க நுழைஞ்சுக்கோங்க. மேலும் என்ன சொல்றாங்க, அவன் பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிடும் பொழுது அந்த ஷைத்தானில் ஒருவன் சொல்லுவானா, இந்த வீட்டில் உங்களுக்கு உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, உள்ள நுழைந்து விடுங்கள். உள்ளதான் பிரச்சனை. ஆரம்பத்தில் இதுதான். உள்ளக்க போறோம், மனைவிடத்துல என்ன ஆகும், ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்ன விஷயத்தை தூண்டி விடுவான், இதை கேளு அதை கேளுண்டு. அதன் மூலம் மனைவியின் மூலம் பிரச்சனை வரும். அதுல பல அடிதடி சண்டைகள் இப்படி ஏற்படக்கூடிய நிலைதான் பெரும்பாலும் இருக்கிறது. இன்னும் சில சாப்பாடு சார்ந்து சொன்னாங்களே அல்லாஹ்வுடைய தூதர், சாப்பாடு உணவு இருக்குதுண்டே, ஒரு சின்னோட பிரச்சனை, உப்பு கொஞ்சமா இருக்கும், இவர் என்ன செய்வார், நம்மாளு தட்டை தூக்கி பறக்க விடக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அப்ப எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறான், சாப்பாட்டை கொண்டு போய் பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடாம அங்க பிரச்சனை உண்டாக்குறான்.
சாப்பாடு சரியில்லை, நான் போறேன், இவர் வெளியில வந்துடுறாரு, கடையில் போய் சாப்பிட்டு வந்துடுவார். அப்போ அந்த பிரச்சனை கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். சாப்பாடு பஞ்சாயம், குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு அதுக்கு பிரச்சனை. இது மாதிரி இருக்கும் பொழுது அந்த வீட்டில் நிம்மதி இருக்குமான்னு பார்த்தா அங்கு நிம்மதி இருக்காது. அப்ப நிம்மதிக்கான வழி என்ன? அதை அல்லாஹ் சொல்றான், நீ நுழையிறியா, வீட்டுக்குள்ள போறியா, சலாத்தை சொல்லிட்டு நுழை. ஷைத்தான ஆரம்பத்தில் அடிச்சு விரட்டி விட்டு உள்ளக போயிரு. ஏன்னா அவன் தான் பகிரங்க எதிரியாக இருக்கிறான். பிஸ்மில்லா சொல்லிட்டு நுழைங்க. ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு காட்டுகிறது. இந்த ஒரு வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினோம் என்றால் எந்த வீட்டில் நிம்மதி இருக்கிறது என்று சொல்றானோ அங்கு நிம்மதியை பெற்றுவிடலாம். யார் வழிகெடுத்தவன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் வழிகெடுத்தவன்டா. நம்மள்கிட்ட பிரச்சனை உண்டாக்குறதுக்கு வழிகெடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்ச நேரம் தான். அப்ப நம்மளை வழிகெடுத்துருவான். அப்ப அந்த ஷைத்தானுடைய தூண்டுதல் இல்லாம ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அதற்கு கூடுதலாக சில தகவல்களை அல்லாஹ் பதிவு செய்ய காட்டும் பொழுது இறை நினைப்பு சொன்னாங்களே, எந்த வீடுகளில் அல்லாஹுவை நினைக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வீட்டில் உட்கார்ந்து 2 பேர் குடும்பத்தோடு சேர்ந்து நினைச்சுக்கிறோம், அல்லாஹ் நினைச்சோன்னு வைங்க, மகஃபிரத்தன் அஜ்ரன் அலிமா, அவர்களுக்கு இறைவனுடைய மன்னிப்பு இருக்கிறது. அதை தாண்டி நாளை மறுமை நாளில் மகத்தான ஒரு கூலியையும் ஏற்படுத்தி வச்சிருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவிட்டு காட்டுறான். 2 விஷயத்தை சொல்றான். வீட்டில் போய் தாமும் ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி இருக்கிறாங்க நீங்க, அந்த வீட்டில் இறை நினைப்போடு இருக்கவும் தான் நமக்கு என்ன ஆகுது? ஒன்று, நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகள் நாளை மறுமையில் மன்னிக்கப்படும். அதை தாண்டி சுவனத்திற்கும் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை நபர்கள் கணவன் மனைவி சேர்ந்து வணக்க வழிபாடில் ஈடுபட்டிருப்போம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டா ரசூலா அந்த செய்தியில சொல்லப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க, எந்திரிச்சிட்டாங்கன்னா ரசூலா அவங்களையும் சேர்த்து தொழுவ சொல்லுவாங்க. 2 பேரும் சேர்ந்து தொழுவோம். இப்படி ஆயிஷா ரலியோடு சேர்ந்து தொழுவக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திலையும் அதே மாதிரி தொழுகை நடக்கும். எப்ப திருமணமான புதுசுல பார்த்தோம்டா அதுல தக்குவா தலைக்கு ஏறு நெசிவாரு. நண்பர் சொல்லியிருப்பாரு, அத்தான் இந்த மாதிரி நானும் என்னுடைய மனைவி நாங்கள் 2 ரக்காத் தொழுவோம், ஜமாத்தோட சேர்ந்து வீட்டில் தொழுவோம், தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுவோம். இவர் என்ன செய்வாரு, நீ தொழுதுட்டியா, நான் பாரு நானும் கல்யாணம் பண்ண நானும் தொழுவுறேன், அவர் 1 வாரம் தொழுவாரு. இப்படி புது மாப்பிள்ளைகள் எல்லாம் பார்த்தோம்டா அதுல 1 வாரம் 10 நாள் அல்லது அதிகபட்சம் 1 மாசம் அந்த சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல வணக்க வழிபாடுல ஈடுபடுவாங்க. புது மாப்பிள்ளைக்கு மத்தியில் சண்டை வருமானு பார்த்தா சண்டை வராங்க. ஏன்னா அந்த ஒரு 10 மாசமோ அல்லது 1 மாத காலமோ என்ன ஆயிரும், வணக்க வழிபாடு இருக்கும்போது ஷைத்தான் வருவது கிடையாது. அடுத்த நாள் தூங்குவான் பாருங்க கணவன் மனைவியும் சேர்ந்து, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்ப இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில தொழுகை என்ற விஷயம் அந்த நேரத்தில் இல்லை. சேர்த்து என்ன செய்யுங்க, கணவன் மனைவி நிறைய இருக்கிறீங்க, திருமணம் ஆனக்கூடியவர்கள் அதிகமான நபர்கள் இருக்கிறீங்க, அப்ப சேர்ந்து சொல்லுங்க. இறைவன் நினைக்கும் விதமாக தஹஜ்ஜுடைய தொழுகை. இன்னைக்கு ரமலான் மாசத்துல தொழுகிறோம். இந்த ரமலான் மாதத்துல 1 மாத காலம் தொழுகிறது கிடையாது. இரவு தொழுகை என்பது 1 மாத காலம் மட்டும் தொழுவது கிடையாது. இந்த அமலை செய்யக்கூடிய அமலை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் 1 மாத காலம் நோம்புன்னு சொல்றான். அப்ப இது ரமலான் முடிஞ்ச இந்த மாசம் தொழுகிறோம், அடுத்த மாசத்துல என்ன செய்யுங்க, இங்க ஜமாத் நடக்குது தொழுகிறோம். அப்ப அடுத்த மாதங்களில் ஜமாத் நடக்காது. அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் கணவன் மனைவி 2 பேர் இருக்கீங்களா, 2 பேர் சேர்ந்து தொழுவுங்க. தொழுகும் பொழுது இறை நினைப்பு அங்க வரும். இறை நினைப்பு இருக்கும் பொழுது ஷைத்தான் நம்மை விட்டு விரண்டு ஓடிடுவான், நம்ம பக்கத்துல வரமாட்டான். அப்ப ஷைத்தானை விரட்டி விட்டோம் என்றால் அந்த வீட்டில் தம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடைந்து விடலாம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே தம்முடைய வீடுகளில் இறை நினைப்போடு இருந்து எங்கு நிம்மதி இல்லாமல் விரண்டு ஓடுகிறோமோ அப்படிப்பட்ட நிம்மதியை அந்த வீடுகளில் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருப்பதாக சொல்லி காட்டுகிறான். இஸ்லாம் எதன் அடிப்படையில் தம்முடைய வாழ்க்கைகளை அமைக்க சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் அமைத்து கொண்டு அதனுடைய நிம்மதியை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி கொள்ளக்கூடியவனாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु
கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது இந்த நோன்புடைய காலத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்கள் முன் சென்றோர் மீது எவ்வாறு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் சில நாட்கள், குறிப்பிட்ட நாட்கள் நோன்பு கடமையாக்க இருக்கிறது. எதற்காக தெரியுமா? நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டும், இறை அச்சத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த நோன்புல ஒரு இறையச்சத்தான் அல்லாஹ் எதிரும் பார்க்கிறான். ஒரு அடியான் எப்படி இருக்கிறான், இறையச்சத்தோடு இருக்கிறானா என்பதைத்தான் அல்லாஹும் எதிர்பார்க்கிறான். இப்போ நோன்புடைய நேரத்தில் இறையச்சம் இல்லாமல் யாராவது செயல்படுவோம்னு பார்த்தா பெரும்பாலும் கிடையாது. இப்போ உணவு இருக்குது, எல்லாமே இருக்குது, சாப்பிடுவதற்கான அனைத்து வசதிகளும் இருந்தும் கூட வீட்டில் யாருமே இல்லை. என்ன செய்வோம்? சாப்பிட மாட்டோம், தண்ணியும் குடிக்க மாட்டோம். ஏன்னா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்ற ஒரு இறையச்சம் எப்போ வருது? நோன்புடைய காலத்தில் அந்த 30 நாள் ஏற்படுது. அப்போ நோன்பு முடிஞ்சோன்னே இந்த இறையச்சம் இருக்குதான்னு பார்த்தா அது இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த இறையச்சவாதிகளை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இறையச்சம் எப்படி வரணும்? இந்த நோன்பு காலத்தில் நாம் நிறைய தவறுகள் செய்து வைத்திருப்போம். அந்த தவறுகளுக்கெல்லாம் உலகத்தில் இருக்கும் பொழுதே தௌபாக்களை தேடினால் மாத்திரம் என்ன செய்ய முடியும்? மறுமை நாளில் வெற்றி பெற முடியும். இன்னைக்கு பெரும்பாலும் என்ன செய்வது கிடையாதுன்னா, ஒரு பாவ மன்னிப்பை கேட்பது கிடையாது. ஜும்மா தொழுவ வரோம்னா எந்திரிச்சு ஓடக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்குது. சலாம் கொடுத்தாங்களா எந்திரிச்சு ஓடிடுவோம். எவ்வளவோ தவறு செய்திருப்போம், எவ்வளவோ பாவங்கள் செய்திருப்போம், எதையுமே நினைச்சு கேட்பது கிடையாது. அப்போ தௌபாக்கள் அதிகமாக தேடணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டா அவங்க சொர்க்கவாதி. ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாவம் கேட்கிறாங்க? 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். ஒரு சொர்க்கவாதி 100 முறை தேடுகிறார் என்றால் நம்ம சொர்க்கவாதியா நரகவாதியான்னு தெரியாது. நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளலையா அது நம்ம இடத்துல தெரியாது. அப்போ நம்ம எத்தனை முறை ஏற்கணும்? கூடுதலாக சில ஒரு நபித்தோழரை பார்க்கும் பொழுது உஸ்மான் ரலியுடைய வரலாறு நமக்கு தெரியும். கபருக்கு அருகில போய் நின்று அழுகுறாங்க. உஸ்மான் ரலி யாரு? சொர்க்கவாதி. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த 10 நபித்தோழர் அவங்களும் ஒரு ஆள். அந்த சொர்க்கவாதி என்ன செய்யாரு? கபருக்கு அருகில் நின்று கொண்டு தாடி நலைகின்ற அளவுக்கு அழுது கொண்டிருக்கிறார். காரணம், அந்த கபருடைய வேதனை நினைச்சு அழுதுக்கிறாங்க. மறுமை நாளில் என்னவாக போகிறோம் அதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த இறையச்சம் இருந்திருக்கிறது. அப்ப நம்ம இடத்துல நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகள் ஏராளமாக இருந்தாலும் அதுக்காக வேண்டி வழிமுறை இஸ்லாம் நம்ம காட்டுது. நீ மறுமையில நடக்கக்கூடிய வேதனை பற்றி நீ பாதுகாப்பு தேடிக்க, கபூர்ல கொடுக்கக்கூடிய வேதனை பற்றி தேடிக்க என்பதையும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அத்தியாயத்திற்குள்ள ஒரு துஆவும் சொல்லிக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கபர். இறைவா, அந்த மறுமை நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுல, மறுமையில அந்த நரக வேதனை இருக்கிறதே அதை விட்டு எனக்கு பாதுகாப்பு தான். இந்த உலகத்துல மௌத்தா போயிட்டா அடுத்த வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை. கபூர்ல எனக்கு வேதனை செஞ்சிடாத. ஏன்னா பல வேதனையை பல தண்டனை அல்லாஹ்வுக்கு நமக்கு எச்சரிக்கை செய்றாங்க. இந்த கபூர்ல எனக்கு என்ன செஞ்சிடாத, வேதனை தந்துராத என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே கேட்க சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி மரணத்தை குறித்து சொல்வதாக இருந்தால் யாரும் எதிர்பாராத சொன்னான். பல நபர்களுக்கு நேரம் இல்லாம சின்னவர் பெரியவர் பணக்காரன் ஏழை இப்படி எதுவுமே பார்க்காம அந்த மரணம் வந்துகிட்டு இருக்குது. தக்குவாதாரியாக இருந்தாலும் சரிதான், அமல் செய்யாத ஒரு நபராக இருந்தாலும் சரிதான், எல்லா நபருக்கு என்னதான் வந்துகிட்டு இருக்கு? மரணம் என்பது நெருங்கி வந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்ப அதன் அடிப்படையில எப்பொழுது மரணிப்போம் என்பது தெரியாது. அப்ப அந்த மரணம் வருவதற்கு முன்பாக நாம் உயிரோடு இருக்கும் பொழுது நாம் தௌபாக்களை தேடினால் மாத்திரம்தான் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஏன்னா நம்ம பாவம் செய்யக்கூடியவர்கள். என்னுடைய அடியான்களே, நீ செய்த பாவத்துக்காக இடத்துல பாவம் மன்னிப்பு கேளு. அல்லாஹ் என்ன சொல்றான்? பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ் டே பாவி இவன் என்ன வந்து பாவம் மன்னிப்பு கேளுன்னு சொல்லல. பாவம் செய்திருந்தாலும் என்னுடைய அடியானே கருணையோடு சொல்றான், என்னுடைய அடியானே நீ இடத்துல பாவம் மன்னிப்பு கேளு. இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம், நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லாஹ் தயாராக இருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு பாவம் செய்திருந்தாலும் சரிதான், உலகத்தில் இருக்கும் பொழுதே அதை தௌபாக்களை தேடினால் மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அல்லாஹ் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சுக்கிறோம்?
உயிரோடு இருக்கும் பொழுது அதிகமான உள்ள தௌபாக்களை தேடிக்கொள்ளுங்கள். வணக்க வழிபாடு சார்ந்து பார்த்தோம்னா அதுலேயும் அதிகமான குறைபாடுகள் நம்மகிட்ட இருக்குது. ஜும்மா தொழுக வரோம், அடுத்து அஷர் வருவது கிடையாது, மஹ்ரிப் தொழுவது கிடையாது, இஷா தொழுவது கிடையாது, ஃபஜ்ருக்கு என்னைக்காச்சும் நோம்பு காலத்தில் தொழுகிறோம், அதோட ஃபஜ்ர் தொழுவது கிடையாது. இப்படி தொழுகை சார்ந்த விஷயத்திலையும் அதிகமான குறைபாடுகள் இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் அந்த நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்யும் பொழுது ஃபத்தகுன்னார், அந்த நரகத்தை அஞ்சிக்கோங்க, அல்லது வக்கூதுன் நாஸ் வல் ஹிஜாரா, மனுஷனை கல்லை ஒன்றா போட்டு எரிப்போன்றான். அப்போ எப்படிப்பட்ட வேதனை என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். கூடுதலாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா இக்ரஹா ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது, உன்னை போய் கட்டாயப்படுத்தணும் கிடையாது. விரும்பினா தொழுவு, அமல் செஞ்சுக்கோ, உனக்கு நீ அமல் செஞ்சா உனக்கு சொர்க்கத்தை தரேன். நீ பிடிவாதம் முடிச்சு நான் செய்ய மாட்டேன், நான் தொழுவ மாட்டேன், நான் அமல் செய்ய மாட்டேன் அப்படின்னு தெரியுறியா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மார்க்கத்தை நிர்பந்தப்படுத்த மாட்டோம். மறுமை நாள் வந்து நிற்பியல்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சிம்பிளாக முடிச்சிட்டான். எனவே யாரையும் நரகத்திற்காக வேண்டி அல்லாஹ் நம்மளை படைக்கிறது ஒரு வழிகாட்டுதலையும் சொல்லிட்டான். எப்பா இப்படியெல்லாம் இருந்துக்க, பல நபிமாருடைய குடும்பத்துக்கு நேர்வழி நான் கொடுக்கல, உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன், அதன் அடிப்படையில் உனக்கு ஒரு வழியை காட்டிட்டேன், அது சரியான முறை பிடிச்சி போயிட்டுன்னு சொன்னால் உனக்கு சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறான். எனவே வணக்க வழிபாடு சார்ந்த விஷயங்களில் சரியான நேரத்தில் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் தௌபாக்களை தேட வேண்டும். அதே போன்று மரணித்த நம்முடைய பெற்றோர்கள் இருப்பாங்க, தாய்மார்கள் இருப்பார்கள், தந்தை இருப்பார்கள். இப்போ அவர்களுக்காக நன்மை போய் சேரும் விதமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் தர்மம் செய்வது என்பது மற்ற மாதத்தில் செய்த நன்மையோட கூடுதலாக சில நன்மைகள் அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ அதன் அடிப்படையில் தம்முடைய பெற்றோர்களுக்காகவும் தாய் தந்தையர்களுக்காகவும் என்ன செய்யுங்க, அதிகமான முறையில் தர்மங்களை அதிகமாக செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒன்றோடு ஒன்றாக சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.